ரீசெண்டா சிக்மா மூவில இருந்து ஒரு சாங் வந்துருந்துச்சு. அந்த சாங்ல இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் ஃபுல்லா கண்டுபிடிச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். சோ இது பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐகான் ஆன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த சாங்ல ஃபுல்லா கோல்டன் ரோமன் எம்பையரோட ஸ்டாச்சுஸை வச்சு மட்டும் தான் பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ரோமன் எம்பையர் ஸ்டாச்சு எதுக்கு வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு சொல்ல போறோம். இந்த சாங்ல ஒரு 2 ரோமன் எம்பையரோட ஸ்டாச்சுஸ் காமிச்சிருப்பாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜூலியஸ் அண்ட் அகஸ்டஸ். நம்ம ஹிஸ்டரி படி பார்த்தா நம்ம ஜூலியஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி இவரோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஜூலியஸ் கேசியர். சோ இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த ரோமன் எம்பையர் வந்து முன்னாடி ரோமன் ரிபப்ளிக்கா தான் இருந்துச்சு. சோ இந்த ரோமன் எம்பையருக்கு ரோமன் ரிபப்ளிக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, அதாவது ரோமன் எம்பையர்னா மன்னராட்சி உள்ளது, ரோமன் ரிபப்ளிக்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் ஆட்சி செய்வாரு. அதாவது இப்ப கரண்ட் செஞ்சுரியில என்ன நடந்துகிட்டு இருக்கோ, மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்குல்ல, அதே மாதிரி தான் பிசி 100th செஞ்சுரியில வந்து இந்த ரோமன் எம்பையர்ல இந்த ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்போ அந்த ரோமன் ரிபப்ளிக் டயத்துல வந்து ஜூலியஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா இருந்தாரு. அரசியல்வாதியா மட்டும் இல்லாம இப்ப நம்ம யூஸ் பண்ற கேலண்டர் கூட அவர் கண்டுபிடிச்சது தான். அதாவது ஜூலியஸ் கேலண்டர் நம்ம இப்ப யூஸ் பண்ற கேலண்டர் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற பிரான்ஸை வந்து அப்பயே அவர் வந்து கைப்பற்றி ஆண்டுகிட்டு இருந்தாரு. அந்த பீரியட்லாம் வந்து ரோமன் எம்பையர் வந்து மிகப்பெரிய பீக்ல இருந்த ஒரு காலகட்டம். இவர் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்தனால உள்நாட்டு போர் நிறைய வந்துச்சு. இவர் வந்து போட்டு தள்ளம்னு பிளான் பண்ணிட்டாங்க. இவர் வந்து கொன்னுட்டாங்க. ஏன்னா இவர் கால் வைக்கிற இடத்த ஃபுல்லா கைப்பற்றிவாரு. இவர் வந்து மிகப்பெரிய அரசியல்வாதியா இருந்தார். இவருக்கு வந்து எதிர்கட்சி வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ இவங்கன்னா வந்து இவர் மன்னராயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இவரை கொன்னுட்டாங்க. அதாவது பிசி 44th செஞ்சுரியில மார்ச் 15 அன்னைக்கு இவர் வந்து கொன்னுறாங்க. நீங்க எல்லாம் நினைக்கிறேன் இவர் கொல்றதுக்கும் இந்த படத்துல வைக்கிற இந்த ஸ்டாச்சுக்கு என்ன ப்ரோ சம்பந்தம் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இவர் போற இடம் ஃபுல்லா, அதாவது இவர் கையில தான் வெல்த், பவர், growth எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த வந்து இந்த படத்துல ஒரு சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றாங்க. அடுத்து அகஸ்டஸ், இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இவரை பத்தி நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வேணா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 4 வீடியோ போட்டுருவோம். பாய்.